கருமங்கை கூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் ஊழியர்கோன் வெப்பொழித்த போலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலோர் ஒன்றொன்ற பதம் போற்றி ஊழிமறி திருவாத ஒரு திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாகச் சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேர்க்கிறார் போற்றி. அன்பர்களே, நமது திருமுறை வகுப்பில் இன்றைக்கு திருச்சாய்க்காடு என்ற ஸ்தலத்து தேவாரங்களை சிந்திக்கிறோம். இப்பொழுது படிக்கப் போகிற தேவாரம் நித்தலும் நியமம் செய்து இந்தளப்பண், 2ஆம் திருமுறையில் 38வது பதிகமாக அமைந்திருக்கிறது. பன்முறையில் இப்போ நாம் படிக்கிற தலைமுறை 2வது திருமுறையில் இந்த தேவாரம் இருக்கு. திருச்சாய்க்காடு என்ற ஸ்தலம் காவிரி பூம்பட்டினம், பழைய காலத்தில் புகார் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நகரத்தை ஒட்டிய பகுதி இப்போ படிக்கிற திருச்சாய்க்காடு. இதன் பிறகு வருகின்ற பல்லவனீச்சரம், காவிரி பூம்பட்டினத்து பல்லவனீச்சரம், அதுக்கு பிறகு வருகிற திருவெண்காடு, இவைகளெல்லாம் காவிரி பூம்பட்டினத்தை ஒட்டியே இருக்கக்கூடிய ஸ்தலங்கள். காவிரி பூம்பட்டினத்து சாய்க்காடு, புகார் சாய்க்காடு என்றே இந்த ஸ்தலத்தை சொல்லுவது வழக்கம். திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் திருவலம்புரம் என்ற ஸ்தலத்தில் வழிபட்டு அங்கிருந்து திருச்சாய்க்காடு தொழுவதற்கு வருகின்றார். இப்போ நீங்கள்லாம் வரலாற்று முறைன்னு ஒன்று படிக்கிறீங்க இல்லையா? அப்படி படிக்கிற பொழுது பார்த்தா பல்லவனீச்சரத்தை, திருவலம்புரத்தை படிச்சுட்டு பல்லவனீச்சரம் படிச்சுட்டு அப்புறம் சாய்க்காட்டுக்கு வரணும். ஏன்னா சாய்க்காடு தொழுவதற்கு நினைந்து செல்வார், பல்லவனீச்சரம் வணங்கி சாய்க்காடு புக்கார் என்று திருஞான சம்பந்தர் புராணத்தில் 120, 121வது பாடல்களில் சுவாமிகள் இந்த ஸ்தலத்துக்கு எழுந்தருளிய நிகழ்ச்சி பேசப்பட்டிருக்கிறது. சாய்க்காடு, அது எல்லா ஸ்தலத்துக்கும் இந்த காலத்தில் சமஸ்கிருதத்தில் ஒரு பேர் உண்டுங்க, சாயாவனம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. சாயாவனம் என்பதுக்கும் சாய்க்காட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கிறாப்புல தெரியல. இப்போ முதுகுன்றம்னா விருத்தகிரின்னு பேர் வச்சா சம்பந்தம் தெரியுது, வேதாரண்யம்னா மறைக்காடுன்னு வச்சா சம்பந்தம் தெரியுது. சாய்க்காட்டுக்கும் சாயாவனத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தெரியல. சாயாவனம் என்றால் சாயைன்னா நிழல்னு அர்த்தம். இந்திரன் இந்த ஸ்தலத்தை பூஜித்ததாகவும் இந்த மூர்த்தியை இந்திரலோகத்துக்கு கொண்டு போய் விடலாம் என்று அகழ்ந்ததாகவும், நாகலோகம் வரையிலும் அகழ்ந்து போயும் அந்த மூர்த்தியை அகழ்ந்து எடுக்க முடியாது, நாகலோகம் வரையிலும் போயிட்டதுனால அங்கிருந்து நாகர் மணிகளுடைய நிழல் மேலே வந்ததாகவும் கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாயைன்னா நிழல் என்பதுக்கு ஒரு கதை வரணும் இல்லையா? அதுக்காக பண்ணி வச்சுருக்காங்க. அது எனக்கு என்னமோ அவ்வளோ பொருத்தமாக தெரியலைங்க. சாய் என்ற தமிழில் ஒரு சொல் உண்டுங்க, ரொம்ப மெலிந்து போனது, இழைத்து போனது. ஓய்தல், ஆய்தல், நிழத்தல், சாய் ஆவையின் 4ம் உள்ளதன் நுணுக்கம் அப்படிங்கிற ரொம்ப பெரிய படர்ந்த அடர்ந்த காடாக இருந்து பின்னால் மெலிந்து குறைந்து போனதாக இருக்கலாம். அல்லது சாய் என்று ஒரு வகையான மரம் இருந்திருக்கலாம். பெரும்பாலும் பேர் வைக்கிற பொழுது தில்லைவனம் அப்படின்னா தில்லைன்னு ஒரு மரம், அரசவனம், பேரூருக்கு அரசவனம்னு பேர். பிப்பிலாரண்யம்னு சம்ஸ்கிருதத்தில் பேர் வச்சுருக்கான். பிப்பிலம்னா அரசு, அரசவனம், பிப்பிலாரண்யம். அந்த மாதிரி இப்போ மதுரைக்கு கூட கடம்பவனம்னு பேர். அங்கே ஸ்தலம் கடம்ப மரம், கடம்ப மரத்தின் கீழே தான் பெருமான் எழுந்தருளி இருந்ததாக, அதனால் கடம்பவனம் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த மாதிரி மரத்தின் பெயரால் தான் இதெல்லாம் வரும். எனவே பழைய காலத்தில் சாய் என்பது ஒரு வகை மரத்தின் பெயராக இருந்திருக்கலாம். அது காரணமாக இந்த தலம் சாய்க்காடு அப்படின்னு வந்தது. அந்த சாய் என்ற மரத்தின் பெயரை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவனுங்க வேறு ஒரு புராண கதையை ஒன்று பண்ணி அது சாயையினுடைய வனம். சாயை எப்படி வனமாக முடியும்? சாயைன்னா நிழல், நிழல் என்பது மேலே வரும்,
கீழே இருக்கிற நாகமணியினுடைய நிழல் ஒளி மேலே வரும். அது எப்படி சாய்க்காடு சாயாவனம் அப்படின்னு ஆகும்னு தெரியல. என்னமோ அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தலை கூட கீழே திருச்சாய்க்காடு சாயாவனம் அப்படின்னு இன்னைக்கு சாயாவனம் போய் சொன்னாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சாயாவனம்னு பேர் போட்டுருக்காங்க. அது எப்படியே இருக்கட்டும். இந்த ஸ்தலம் ஒரு முக்கியமான ஸ்தலங்க. ஏற்பகை நாயனார் இடத்துல இறைவன் தூர்த்த வேடத்தில் சென்று அவருடைய மனைவியை வேண்டும்னு கேட்டு அவரும் கொடுத்தார். ஏற்பகை நாயனார் பூம்புகார் நகரத்தை சேர்ந்தவர், வணிகர். அந்த மனைவியை அழைத்து கொண்டு போகிற பொழுது இந்த சாய்க்காடு என்ற இடம் வரையிலும் சென்று தான் இந்த மற்றவர்கள் சென்று மரித்தது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நிகழ்ந்தது. உங்களுக்கு ஏற்பகை நாயனாருடைய வரலாறு தெரியும். இவர் பின் சென்று அவர்களையெல்லாம் தடுத்தவர்களையெல்லாம் விலக்கி வழி அனுப்பினார் என்று. அப்படி சிவா அப்படி இந்த சாய்க்காடு என்பது பெரிய புராணத்தில் ஏற்பகை நாயனார் புராணத்து வரலாற்றோடு சம்பந்தம் உடையது என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இந்த பதியத்தினுடைய அமைப்பு முதல் 2 வரியில இறைவனுடைய பெருமையை சொல்றது. அத்தகைய பெருமையுடைய இறைவனுடைய கோயில் திருச்சாய்க்காடு என்னும் ஸ்தலத்தில் இருக்கிறது, அமைந்திருக்கிறது என்று பின் 2 வரியில சாய்க்காட்டினுடைய வளம் சொல்லுவோம். இப்படி முதல் 2 வரி இறைவனுடைய பெருமையும் பின்னால் இருக்கிற 2 வரியும் தலத்தினுடைய பெருமையும் சொல்லுவது என்ற அமைப்பில் இந்த பதிகம் அமைந்திருக்கிறது. எல்லாம் 2வது வரியினுடைய கடைசி பகுதி 4வது வரியினுடைய கடைசியில் முடியும். சிவன் கோயில் சாய்க்காடே, வேதியன் கோயில் சாய்க்காடே, பிரான் உரை கோயில் சாய்க்காடே. எல்லா பாட்டும் அப்படியே பார்த்து கொள்ளுங்க. எய்தவன் கோயில் சாய்க்காடே, பிரானுரை கோயில் சாய்க்காடே, எம்மானுரை கோயில் சாய்க்காடே, மணிகண்டர் அணிகண்டர் உகந்துரை கோயில் சாய்க்காடே, செய்தவன் கோயில் சாய்க்காடே, விடம் உண்டவர் மேவிய கோயில் சாய்க்காடே என்று எல்லா அரிதாயவன் கோயில் சாய்க்காடே என்று பதிகம் முழுவதும் 2 வரி பெருமானுடைய புகழை சொல்லி அத்தகைய பெருமான் எழுந்தருளியிருக்கின்ற கோயில் திருச்சாய்க்காடு என்னும் ஸ்தலத்தின்கண் உள்ளது. திருச்சாய்க்காடு என்னும் ஸ்தலத்தின்கண் உள்ள கோயில் அவன் எழுந்தருளியிருக்கின்ற கோயில் என்ற வகையில் இந்த பாடல்களை பொருள் செய்து கொள்ளுகிற மாதிரியாக இந்த பதிகம் அமைந்திருக்கின்றது. பார்க்கலாம். நித்தலும் நியமம் செய்து நீர் மலர் தூவி சித்தம் ஒன்ற வல்லார்க்கு அருளும் சிவன் கோயில், மத்த யானையின் கோடும் வன் பீலியும் வாரி 10 நீர் பொன்னி சாகரம் மேவு சாய்க்காடே. முதல் 2 வரி ரொம்ப அருமையான வரி. நாம் நினைவு பண்ணிக்கொள்ள வேண்டியது, வாழ்நாளில் கடைப்பிடிக்க வேண்டியது. அருளும் சிவன் யாருக்கு? வல்லார்க்கு அருளும் சிவன். எதிலே வல்லவர் அப்படின்னா நேமம் செய்வதிலே வல்லவர், நீர்மலர் தூவுவதிலே வல்லவர், சித்தம் ஒன்றுவதிலே வல்லவர். இப்படி 3 வகையா இது வழிபாட்டு முறையை சொல்லுகிறது. வழிபாட்டு முறையில் சோர்வின்றி கடைப்பிடியாக செய்து கொண்டு வருபவர்களுக்கு அவன் அருள்வான் அப்படின்னு சொல்றார். நித்தலும் நாள்தோறும் செய்யணும். நியமம் செய்து, நியமம் இப்போ நம்ம அனுஷ்டானம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அனுஷ்டானம்னா கடைப்பிடிக்கிறதுன்னு அர்த்தம். நியமம் என்பது அதுதான், முறையாக தவறாமல் கடைப்பிடிக்கிறது. அப்போ நித்தலும் நியமம் செய்து. சில பேர் கேட்பாங்க, ஏன்னா தீட்சைங்கிறீங்க அனுஷ்டானங்கிறீங்க, இதெல்லாம் எங்கேயா சொல்லி திருநீர் செய்கிற முறையே எங்கே சொல்லி இருக்குது நூலில் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ இந்த மாதிரி இடங்கள்ல தான் அது சொல்லுவதற்கென்று நூல்கள் இருக்கின்றன. காலையில் நாம் சொன்ன பத்ததிகள் அப்படின்ட்டு அதில் தீட்சை முறைகள், அனுஷ்டான முறைகள், சோபோஜ முறைகள் சொல்லப்படுகிறது. அதுக்குன்னு அந்த நூல் இருக்குது, அதில் வரிசையாக சொல்லியிருக்காங்க. மற்ற இடத்துல அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி எங்காவது 1 வரி 1/2 வரியில் குறிப்புகள் வரும். அதை வைத்து தான் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாள்தோறும் சைவானுஷ்டானம், அதாவது சைவர்கள் கடைப்பிடிக்கக்கூடிய சில சடங்கு முறைகள், அதை நாம் தவறாமல் கடைப்பிடிக்க வேண்டும். நித்தலும் நியமம் செய்து.
நீர் மலர் தூவி, நீரும் மலரும் தூவி, சலம் போடு தூவ மறந்தறியேன் அப்படின்னு நாம் படித்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரி மேலே கூட தூவிய நீர்மலர் ஏந்தி வையத்தவர்கள் தொழுதேத்த அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம் இல்லைங்களா? திருக்கலிக்காமூர் 3வது பாட்டு. தூவிய நீர்மலர் ஏந்தி, நீரும் மலரும் தூவுவதற்காக ஏந்தி அப்படின்னு. நீர் மலர் தூவி, பூசையில் இதாங்க ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் அப்புறம் நம்ம சௌகரியப்படி. பூசைக்கு வேண்டியது தண்ணீர், மலர், பூ, இதுதான். நீர் மலர் தூவி. அப்போ கிரியை முறையில் அவனுக்கு திருமுழுக்காட்டி அலங்காரம் பண்ணி பூவினாலே அர்ச்சனை பண்ணுவோம். அதுதான் பூப்பலி அப்படின்னு அர்ச்சனை பண்ணுறதுக்கு. அதுக்கு மேலே என்ன பண்ணணும்? சித்தம் ஒன்ற வல்லார். அப்போ நீர்மலர் தூவி புற வழிபாடு கிரியை, சித்தம் ஒன்ற வல்லார் அக வழிபாடு. எனவே முன்னால் இருக்கிற நேமஞ்செய்தி என்பது அதுக்கு உரியவற்றை செய்து கொள்வதற்கு சரியை, சரியை கிரியை யோகம் என்ற மூகையான வழிபாடும் இதிலே சொல்லப்பட்டது என்று கருத்து கொள்ளலாம். நித்தலும் நியமம் செய்து நீர் மலர் தூவி சித்தம் ஒன்ற வல்லார். சித்தம் ஒன்ற வல்லார் தனது ஆன்மாவின் கண்ணே இறைவனுடைய திருவடி எழுந்தருளும்படியாய் ஒன்றுபடுதல், அத்துவித கலப்பினாலே அனுபவித்து வழிபடுதல். ஒன்றுதல் என்பதுக்கு பிரிப்பின்றி இருத்தல் அர்த்தம். அதுதான் அத்துவித கலப்பு. சித்தம் என்பது இந்த இடத்துல ஆன்மா, ஆன்மாவினுடைய சிற்சக்தியிலே இறைவனுடைய சிற்சக்தி ஒன்றும்படியாய் வழிபாடு செய்தல் அப்படின்ட்டு இந்த பகுதிக்கு நாம் அர்த்தம் பண்ணுறோம். இதை பார்த்தோம்னா திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் நமக்கு என்ன சொல்கிறார்? நாள்தோறும் சைவர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய முறைகளை தவறாமல் செய்ய வேண்டும். நாள்தோறும் சிவலிங்க பெருமானை நீராலும் மலராலும் பூசிக்க வேண்டும். நீரும் மலரும் என்று சொன்னது முக்கியமானது. எனவே அபிஷேகத்துக்கு வேண்டியது மற்றது, பூஜைக்கு வேண்டியது மற்றதெல்லாம் நாம் சேர்த்து கொள்ள வேண்டியது. பூசிக்க வேண்டும். அப்புறம் அவனை தியானிக்க வேண்டும். நம்ம தியானித்தல்னா மனத்தால் தியானித்தல், அது வேற விஷயம். நம்ம ஆன்ம அறிவின் கண்ணே சிவத்தினுடைய அறிவு விளங்கும்படியாய் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். தியானம் சொன்னால் ஏதோ ஒரு உருவத்தை கற்பிடிச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அந்த உருவம் மனசில் தெரியுது பாருங்க அப்படின்னு அந்த தியானமெல்லாம் இங்கே இல்லை. சித்தம் ஒன்ற வல்லார், ஒன்றுதல் என்பது பிரிப்பின்றி இருத்தல் அப்படின்னு அர்த்தம். நித்தலும் நியமம் செய்து நீர் மலர் தூவி சித்தம் ஒன்ற வல்லார் அருளும் சிவன். அத்தகைய வழிபாட்டாளருக்கு இறைவன் மாறாமல் அருள் செய்வான். அவன் எழுந்தருளி இருக்கின்ற கோயில் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் சாய்க்காட்டிலே இருக்கிறது. இனி பின்னால் இருக்கிற 2 வரி சாய்க்காட்டினுடைய வளம் சொல்கிறார். மத்த யானையின் கோடும், யானை தந்தம். மத்த யானை மதமயக்கம் உடைய யானை. மத்தம் என்ற சொல்லுக்கு மயக்கம் அர்த்தம். மதமயக்கம் உடைய யானை. மத்த யானையின் கோடும் வண் பீலியும் வாரி தத்து நீர் பொன்னி. பொன்னி காவிரிக்கு பேர். யானையின் கோட்டினையும் வண் பீலியினையும், பீலி என்பது தோகை, மயில் தோகை, வாரி திரட்டி கொண்டு வருகிறது. தத்து நீர் பொன்னி, தத்தி வருகிறது. அத்தகைய நீரை உடைய காவிரி சாகரம் மேவு சாய்க்காடு. புகார் என்பதுக்கு ஆறு கடலின் கண்ணே புகுகின்ற இடம் அப்படின்னு பேர். எந்த ஆறு புகுந்தாலும் அந்த இடத்துக்கு புகார் அப்படின்னு பேர். அதனால வாரி இது பொன்னி சாகரம் மேவு சாய்க்காடு. சாகரம் கடல். சரி, அடுத்த பாட்டுக்கு வரலாம். பண்தலை கொண்டு பூதங்கள் பாட நின்றாடும் வெண்டலை கருங்காடு உரை வேதியன் கோயில். கொண்டலை திகழ் பேரி முழங்க குலாவி தண்டலை தடமாமயில் ஆடு சாய்க்காடே. வேதியன் கோயில், காடுரை வேதியன் கோயில், கருங்காடுரை வேதியன் கோயில், வெண்டலை கருங்காடுரை வேதியன் கோயில். வெண்டலைகள் நிறைந்திருக்கின்ற கருங்காடு. கருங்காடு என்பது கருநிறமான காடுன்னு அர்த்தம் இல்லை, சுடுகாடுன்னு அர்த்தம். வெண்டலை கருங்காடுரை வேதியன் கோயில்.
அவன் அங்கே எழுந்தருளி இருக்கிறான். சுடுகாட்டில் எழுந்தருளி இருக்கிறான்னா அதை சுடுகாட்டில் இருக்கிறான்னு அர்த்தம் இல்லை. எல்லா பொருளையும் சங்கரித்த காலத்தில் அவன் மட்டுமாக தனியாக அந்த இடத்துல இருந்து கொண்டிருப்பான் அப்படிங்கிற கருத்தில் சொல்கிறது. வெண்டலை கருங்காடுரை வேதியன் கோயில். அவன் என்ன பண்ணுறான், அங்கே ஆடும். சும்மா தானே ஆடலை, சில பேர் பாடிட்டு இருக்கிறாங்க. அந்த பாட்டுக்கு தகுந்தாப்புல அவன் ஆடிட்டு இருக்கிறான். பூதங்கள் பாட நின்றாடும், பாட நின்று ஆடும். பூதங்கள் பாட நின்று ஆடும். பூதங்கள் மனசுக்கு வந்த மாதிரி பாடலை, இஷ்டப்படி பாடலை. பண்தலை கொண்டு பூதங்கள் பாட, அந்த பூதங்களும் கூட பண்ணோடு பொருந்த பாடுகள். தலை கொள்ளுதலிருந்து பொருந்துதல். தலை என்ற சொல்லுக்கு இடம் அர்த்தம். பண்ணை இடத்தே கொண்டு பாட அப்படின்னா அவைகள் பாட்டு பாடுகின்றன. அந்த பாட்டினிடமாக பண் பொருந்தி இருக்கின்றது. அப்ப பண் பொருந்திய பாடல்களாலே பூதங்கள் பாடுகின்றன. அந்த பாட்டின் தாளத்துக்கேற்ப இவன் ஆடுகிறான். அப்படியே அந்த வெண்டலை கருங்காட்டிலே அவன் எழுந்தருளி இருக்கிறான் என்று அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும். பண் தலை கொண்டு பண்டலை கொண்டுன்னு வரும். அதை பிரிக்கிற பொழுது பண் தலை கொண்டு அப்படின்னு பிரிச்சுக்கணும். பண் தலை கொண்டு பூதங்கள் பாட நின்றாடும் வெண்டலை கருங்காடு உறைவேதியன் கோயில். வெண்தலை, இது அப்படித்தான். வெண்தலை கருங்காடுரை வேதியன் கோயில். எது அது? சாய்க்காடு. சாய்க்காட்டின்கண் உள்ளது அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். கொண்டலை திகழ் பேரி முழங்க குலாவி தண்டலை தடமாமையில் ஆடு சாய்க்காடே. இந்த பாட்டில் ஒரு அழகு என்ன அப்படின்னா, முன் 2 வரியில இறைவனை சொல்லுகிற பொழுது பூதங்கள் பாட இறைவன் ஆடுகிறான்னு சொன்னார். பின் 2 வரியில ஸ்தலத்தை சொல்லுகிற பொழுது மேகம் முழங்க, அந்த மேக முழக்கத்துக்கு தகுந்தாப்புல மயில்கள் ஆடுகின்ற சாய்க்காடு அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த இறைவனை பாடின போலவே அந்த ஸ்தலத்தையும் பாடியிருக்கிறார் அப்படிங்கிறது. இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு வர்ணனை நம்ம திருஞான சம்பந்த சுவாமிகள் தேவாரத்தில் வர்ணனைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அவரை போல மற்றவர்களுக்கு வர்ணனை பாடுவதற்கு வாய்ப்பில்லை. திருநாவுக்கர சுவாமிகளுக்கு தன்னுடைய நிலைமை நிறைந்து இறங்குவதற்கே காலம் சரியாக இருந்தது. ஆனால் அவர் சில இடத்துல சில நகைச்சுவைகள் பண்ணியிருக்கிறார். ரொம்ப வேடிக்கையாக நகைச்சுவை பண்ணியிருக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஆண்டவரிடத்தில் அதை கூட இதை கூடன்னு கேட்கறதுக்கே தான் சரியாக இருந்தது. அவர் நிறைய கேட்டே வாங்கினார். இவர் அப்படி இல்லை, எல்லா ஸ்தலங்கள்லையும் நல்ல அழகான வர்ணனை பண்ணியிருக்கிறார். அதில் அந்த இறைவனை எப்படி புகழ்ந்தாரோ அதே மாதிரி அந்த ஸ்தலத்தை புகழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான். முந்தின பாட்டிலையும் கூட அந்த குறிப்பு இருக்குது, அவ்வளவு வெளிப்படையா இல்லை. நித்தலும் நியமம் செய்து நீர்மலர் தூவி, அதுக்கு தகுந்தாப்புல இது வன்கோடும் பீலியும் உந்தி கொண்டு வருகிறது அப்படின்னு பாடினார். அதில் அவ்வளவு தெரிப்பா அந்த விஷயம் இல்லை. இதில் முதல் 2 வரி எப்படி இருந்ததோ அப்படியே பின்னால் இருக்கிற 2 வரியும் இருக்குது. கொண்டலை திகழ் பேரி முழங்க, கொண்டல் மேகம், கொண்டலின் கண்ணே விளங்குகின்ற பேரி போன்ற முழக்கம் முழங்க. அப்புறம் மேகம் முழங்கினா மயில்கள் ஆடுவது வழக்கு. அதனால கொண்டலை திகழ் பேரி முழங்க குலாவி தண்டலை, தண்டலைனா சோலை, தண்டலை தடமாமையில் ஆடு சாய்க்காடே. சோலைகளின் கண்ணே மயில்கள் ஆடுகின்ற சாய்க்காடு என்ன ஸ்தலமாகும். அடுத்தது நாறு கூவிளம் நாகிழ வெண்மதியத்தோடு ஆறு சூடும் அமரர் பிரான் உரை கோயில். பிரான் உரை கோயில். பிரான் தலைவன். யாருக்கு? அமரருக்கு. அமரருக்கு பிரான்னு சொன்னால் நமக்கு பிரான் என்று சொல்ல வேண்டியது அவசியமே இல்லையே. நமக்கு மேலே இருக்கிறவங்க தேவர்கள். தேவர்களுக்கு அவன் தலைவனாக இருக்கிறான்னு சொன்னால் நமக்கும் தலைவனாக இருக்கிறான் என்று சொல்ல வேண்டியதில்லை. ஆகினால அமரர் பிரான் உரை கோயில். அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்டால் எதையோ சூடி கொண்டிருக்கிறான். என்னென்ன? நாறு கூவிளம் வில்வம், மனம் மிக்க வில்வம். நாறுனா மனம், நாற்றம்னா மனம். நாறு மனம் கமழ்கின்ற. நாறு கூவிளம் நாகிழ வெண்மதியம். வெண்மதியம், இளவெண்மதியம், நாகிழ வெண்மதியம். வெண்மதியம் நிறத்தை சொன்னது, இளமதியம் என்பது பிறையா இருக்கிறது சொன்னது. மிக இளைய பிறை என்பதுக்காக நாகிழ மதியம் சொன்னார். நாகு என்பதுக்கு இளமைன்னு அர்த்தம். அப்போ நாகிழ வெண்மதியத்தோடு ஆறு சூடும் அமரர் பிரான். அப்போ தலையில் அவன் என்னென்ன சூடி இருக்கிறான்? பூவிளம் சூடி இருக்கிறான், மதியம் சூடி இருக்கிறான்,
6 சூடியிருக்கிறான். இதனாலே அவன் தேவர்களுக்கு தலைவனாயிருக்கிறான் என்பது புலப்படுகிறது. கூவிளம் எல்லாராலும் வழிபடுகிற காலத்து அரிசித்து எடுத்து தூவப்பட்டது. மதியம் எங்கும் புகலிடம் இல்லாம அலைந்து வந்தவனுக்கு புகலிடம் கொடுத்தது. 6 எல்லாரையும் அழிக்கும்படி 1000 முகத்தால் பறந்து வந்த கங்கை ஆற்றினுடைய செருக்கை அடக்கி தலையிலே சூடிக்கொண்டு, இந்த 3 காரணத்தினாலே அவன் தேவர்களுக்கு தலைவன் என்பது புறப்பட்டது. அதனால அமரர் பிரான் என்று சொன்னதற்கு காரணம் சொல்லுவது போல முன்னே அந்த 3 விஷயத்தை வச்சிருக்கிறார். 4 கோவிளம் நாகிழ வெண்மதியத்தோடு 6 சூடும் அமரர் பிரான் உரை கோயில். ஊரு தேங்கனி மாங்கனி ஓங்கிய சோலை தாறு தன் கதலி புதல் மேவு சாய்க்காடே. அங்க ஒரு 3 வச்சார், இங்க ஒரு 3 வச்சிருக்கிறார். 4 கோவிளம் நாகிழ வெண்மதியம் 6 ஊரு தேங்கனி மாங்கனி கதலி 3, அங்க 3 இங்க 3, இப்படிக்க ஒரு கணக்கு பண்ணி வச்சிருக்கிறார். அப்படி அமையுது. அதெல்லாம் பார்த்துட்டு பாடுறது இல்லை, பாட்டு பாடுற பொழுது அந்த மாதிரி வந்து அமைகிறது. பாட்டு படிக்கிற பொழுது நம்ம கண்ணுக்கு அது புலப்படுகிறது. இல்லை இங்க 3 வைக்கணும் இங்க 3 வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு பாடுறது இல்லையே. ஊரு தேங்கனி, தேங்கனி இது வழக்கத்தில் இல்லாத சொல். இலக்கியத்துல தெங்கம்பழம் அப்படின்னு பாடியிருக்கிறாங்க. தெங்கம்பழம் வீழ் சோனாடா அப்படின்னு பாடியிருக்கிறாங்க. ஆனா நாம வழக்கத்துல தென்னம்பழம்னு சொல்ற வழக்கம் கிடையாது. தேங்கனி, ஊரு தேங்கனி மாங்கனி ஓங்கிய சோலை தாறு தன் கதலி புதல். கதலி தாறு புதல், கதலிக்கு தாறு கொலை. இல்ல தென்னை ரொம்ப உயர்ந்தது, மா அதை விட, வாழை அதை விட, அப்படி படிப்படியா கொண்டு வரணும். இந்த மாதிரி தலத்தை வர்ணனை பண்ணுவாங்க. திருஞான சம்பந்தர் தேவாரத்திலையும் அந்த மாதிரி வர்ணனை உண்டு. ஊரு தேங்கனி, இந்த கோழைமிடராக கவி கோளும் இலவாக இசை கூடும் வகையார் ஏழை அடியார் அவர்கள் யாவை சொன்ன சொல்மகிழ்ந்த இறைவண்டமா. தாழையில நீர் முதிய காய்கனியின் வீழனரு தாறு சிதறி, பாட்டு சீக்கிரம் ஞாபகம் வர பின்ன 2 வரி. ஊரு தேங்கனி மாங், இதை பார்த்து தான் இவர் பண்ணினார் தேம்பாவணிக்காரர். அதை ரொம்ப பிரபலமாக எல்லாரும் எடுத்து சொல்லுவாங்க. ஊரு தேங்கனி மாங்கனி ஓங்கிய சோலை தாறு தன் கதலி புதல் மேவு சாய்க்காடே. அப்போ தென்னையின் சோலையும் மாஞ்சோலையும் கதலி தோட்டமுமாக அந்த சாய்க்காடு சிறந்து விளங்குகிறது என்று பாடுகிறார். அடுத்து வரங்கள் வன்புகழ் மன்னிய எந்தை மறுவார் புறங்கள் 3 பொடிபட எய்தவன் கோயில். இரங்கல் ஓசையும் ஈட்டிய சரத்தொடும் ஈண்டி தரங்கம் நீள் கழி தன்கரை வைகு சாய்க்காடே. எய்தவன் பொடிபட எய்தவன் 3 பொடிபட எய்தவன், புறங்கள் 3 பொடிபட எய்தவன். திரிபுரம் எரித்த வரலாறு. சரி, மறுவார் புறங்கள் 3, மறுவார்னா பகைவர் அர்த்தம். அவன் யாரு? எந்தை. எப்படி எந்தை? வரங்களால் வன்புகள் மன்னிய எந்தை, கேட்பார்களுக்கு கேட்ட வரங்களை நல்குபவன். ஆகையினாலே அவன் எங்களுக்கெல்லாம் தலைவனாயிருக்கிறான். வரங்கள் வன்புகள் மன்னிய எந்தை மறுவார் புறங்கள் 3 பொடிபட எய்தவன். எந்தை எய்தவன் ஆகிய அவன் உரை கோயில். எந்தையும் எய்தவனும் ஆகிய அவன் உரை கோயில். வரங்கள் வன்புகள், வரங்களால் வன்புகள் மன்னியவன். கொடுப்பதனால தானே புகழ் வரும். அவன் கேட்பவர்களுக்கெல்லாம் கேட்டதையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறான். ஆகையினாலே அதனால் புகழுடையவனாக இருக்கிறான். வரங்கள் வன்புகள் மன்னிய எந்தை மறுவார் புறங்கள் 3 பொடிபட எய்தவன் கோயில். மறுவார் புறங்களாயிருந்தா பொடிபட எய்கிறான், மறுவினவர்களாயிருந்தா வரங்கள் நல்குகிறான். அப்ப 2ம் இருக்குது. அவனை சேர்ந்தவர்களுக்கு வரங்கள் நல்குகிறான், சேராதவர்களுக்கு தண்டித்தல் செய்கிறான். அந்த 2ம் ஒன்றுக்கொன்று முரண். நல்கியவன் பொடிபட எய்தவன் என்ற முரண் அங்க வச்சிருக்கிறான்.
வரங்கள் வன்புகழ் மன்னிய எந்தை மறுவார் புறங்கள் மூன்றும் பொடிபடை எய்தவன் கோயில் சாய்க்காடே. தரங்கம் நீள்கழி தன்கரை வைகு சாய்க்காடே. நீள்கழி தரங்கம் தன்கரை வைகு, தரங்கம் அலை, தன்கழி உப்பங்கழி நீர், அது அந்த கரையிடத்திலே ஒட்டி இருக்கிறது. ஆகையினால அந்த நெய்தல் நிலவடம் அதில் பாடப்பட்டது. அதுக்கு மேலே இரங்கல் ஓசையும், அந்த தரங்கம் அலை வீசுவது ஒரு இரக்க குறிப்புடைய ஓசையாக தெரிகிறது. இரங்கல் ஓசையும், நெய்தல் நிலத்துக்கு உரிய கருப்பொருளே இது உரிப்பொருளே இரங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையினால அந்த நிலத்தில், நெய்தல் நிலம் கடல் நிலத்துக்கு பெயருங்க, அந்த நிலத்திலே அலையினுடைய ஓசை இரங்கல் ஓசையாக தெரிகிறது. இரங்கல் ஓசையும் ஈட்டிய சாத்தொடும் ஈண்டி தரங்கம் நீள்கழி தன்வரை கரை வைகு சாய்க்காடே. ஈட்டிய சரத்தொடு, இதில் ஒரு 2-3 பாடம் இருக்குதுங்க இந்த இடத்துல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாடம், இந்த பாடம் தான் சரி, இந்த பாடம் தான் சரி அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. நாம் எல்லா பாடத்தையும் பார்த்துக்கலாம். ஈட்டியர் சாத்தொடும், ஈட்டிய சாத்து இந்த கீழே பாடத்தை கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கலாம். ஈட்டியர் சாத்தொடு, சாத்து என்பது பழைய காலத்தில் வணிகர்கள் கூட்டத்துக்கு பெயருங்க. வணிகர்கள் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு வியாபார நிமித்தமாக செல்லுகிற பொழுது கூட்டம் கூட்டமாக போவார்கள். அந்த கூட்டத்துக்கு சாத்து அப்படின்னு பேர், வாணிக சாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க போகிற பொழுது நிறைய பொருள்களும் மற்ற குவியல்களும் கொண்டு போவார்கள் அல்லவா. எனவே அவர்களுக்கு காவல் வேண்டும். அப்போ ஈட்டி முதலிய ஆயுதங்கள் ஏந்திய காவலாளிகள் உடன் செல்கிறார்கள். ஈட்டியர் சாத்தோடும் ஈண்டி, ஈட்டியர் ஈட்டியராய், சாத்தோடும் வணிகச் சாத்தோடும் ஈண்டி நெருங்கி தன் கழி வைகும், கழியினிடத்தே தங்கி இருக்கிறார்கள். எத்தகைய கழி? தரங்கம் நீள்கழி, அலையினாலே மோதுகின்ற கழி. அந்த கழியினிடத்து வைகும், வைகுதல்னா தங்கி இருத்தல் அர்த்தம். அப்படி அவர்கள் தங்கி இருக்கிற பொழுது ஒரு பக்கம் கடல் ஒல்லென ஒலிக்கிறது, அது இரங்கல் ஓசையாக இருக்கிறது. இரங்கல் ஓசையும் ஈட்டிய சாத்தொடும் ஈண்டி, இரங்கல் ஓசையோடு வணிக கூட்டத்தோடு கூடி அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். எங்கே? கழியின் கண்ணே தங்கி இருக்கிறார்கள். இன்னொரு பாடம், ஈட்டியர் சாத்துன்னு இப்ப சொன்னல, அதை விட்டுட்டு ஈட்டிய சரக்கொடும் ஈண்டி. ஈட்டிய சரக்கு, அப்ப ஈட்டுதல்னா பல இடத்துல இருந்து வாங்கி 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 சேகரிக்கிறது. அந்த சரக்குகளோடு வழிநடை பயணமா வந்தார்கள். ஒரு இடத்துல பொழுது போயிட்டுது, நல்ல கடல் ஒலி இரங்கல் ஒலியா ஒலிக்கிறது. இனி எங்கும் போக வேண்டாம்னு அந்த பக்கம் தங்கிட்டாங்க. ஈட்டிய சரக்கொடும், மேல ஈட்டியர்னு சொன்னோம். ஈட்டியர் என்று சொன்னா காவலாளிகள் அர்த்தமாகிறது. ஈட்டிய என்று சொன்னா தொகுத்த அப்படின்னு. சரக்கொடும், ஈட்டிய சரக்கொடும் ஈண்டி தரங்கம் நீள்கழி தன்கரை வைகு சாய்க்காடே. வைகு தங்கி இருக்கின்ற, யார் தங்கி இருக்கின்ற? சாத்து தங்கி இருக்கின்ற. எப்படி தங்கி இருக்கின்ற? சரக்கொடும் ஈண்டி தங்கி, ஈட்டியராய் தங்கி இருக்கின்ற, இரங்கல் ஓசையை கேட்டு தங்கி இருக்கின்ற என்று அப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இன்னொரு பாடம், ஈட்டியர் சாத்துங்கிறது சிவக்கவி மணி கொண்ட பாடம், அதுதான் சரியான பாடம்னு அவர் சொல்றார். ஈட்டிய சரக்கொடும் ஈண்டி என்பது தருமபுரம் பதிப்பில் இருக்கிற பாடம், அதுதான் சரியான பாடம்னு அதுக்கு உரை எழுதியிருக்கிறாங்க. கோபாலையர் ஈட்டிய சாத்தொடும் என்று அர்த்தம், ஈட்டியர் அல்ல, ஈட்டிய சாத்து, அந்த இறை விட்டுட்டார், ஈட்டிய சாத்து என்று அர்த்தம் பண்ணிருக்காரு. சாத்துன்னா அங்கே வணிக கூட்டம் தான். ஈட்டியர் சாத்துக்கும் ஈட்டிய சாத்துக்கும் அதிக வித்தியாசம் இல்லைங்க. ஈட்டியர் சாத்துன்னா இரு வருது, அப்போ ஈட்டியை உடையவராகிய சாத்து அர்த்தம். ஈட்டிய சாத்து தொகுத்த சாத்து, ஈட்டிய சரக்கு தொகுத்த சரக்கு, இவ்வளவுதான் அது விஷயம். எப்படியோ போட்டோம், வாணிக கூட்டம் காவலும் சரக்கும் உடையவர்களாய் கழிக்கரை கண்ணே தங்கி இருக்கிறார்கள். அந்த நேரம் இரங்கல் ஓசையுடைய நேரமாய் இருக்கிறது, அந்த அலை கழி இடத்திலே மோதுகிறது என்று இந்த ஸ்தலத்தை சுவாமிகள் வர்ணனை செய்திருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த பாட்டுக்கு போகலாம். ஏழைமார் கடைதோறும் இடுபலிக்கென்று ஊழை வாழறவாட்டும் பிரான் உரை கோயில் மாழை ஒண்கண் வளைக்கை நுழைச்சியர் வன்பூன் தாழை வெண்மடல் கொய்து கொண்டாடு சாய்க்காடே. இந்த பாட்டில்
இறைவனை ஒரு பாம்பாட்டியாக காட்டுறார். அவன் தான் உடம்பு முழுவதும் பாம்பு அணிந்து கொண்டிருப்பவன். அவன் பிச்சைக்கு போகிறான். பிச்சை இடுபவர்களுக்கு அவன் ஒரு பாம்பாட்டி போல தெரிகிறான். ஏழைமார் கடைதோறும், ஏழைமார் என்பதற்கு மகளிர் என்று அர்த்தம். ஏழைமார் கடைதோறும் இடுபலிக்கென்று, அவர்கள் இடுகின்ற பலிப்பொருளை பெறுவதற்காக, அதான் பலிக்கென்று, பலின பிச்சை பொருள். ஏழைமார் கடைதோறும் இடுபலிக்கென்று கூழை வாழறவாட்டும் பிரானுரை கோயில். அரவம் ஆட்டுகிறான். கூழை வாழறவு, கூழை அரவு வாழறவு. அரவில் ஒரு விதமான பிரகாசம் ஒளி இருக்கிறது, அது குட்டையாக இருக்கிறது. அதை அவர்கள் வேடிக்கை பண்ணும்படியாக ஆட்டுகிறான். அதை பார்த்து அவங்க பிச்சை இடுகிறார்கள் என்று, இது பிச்சாடன கோலத்தை பற்றி பாடின பாட்டு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏழைமார் கடைதோறும், ஏழைமாறது வாயில் தோறும், கடை என்பது வாயிலை உண்டு. ஏழைமார் கடைதோறும் இடுபலிக்கென்று, அவர்கள் இடுகின்ற பலிப்பொருளை பெறுவதற்கென்று இவன் செல்கிறான். அவர்களுக்கு வேடிக்கை காட்டுகிறான். கூழை வாழ் அறவாட்டும் பிரான் உரை கோ, பச்சைத்தால் அறவாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏழைமார் கடைதோறும் இடுபலிக்கென்று கூழை வாழ் அறவாட்டும் பிரான் உரை கோயில் சொல்லி, இறைவன் எப்படி பிச்சை எடுப்பதற்காக பாம்பிலே விளையாட்டு காட்டுகிறானோ அதை போல அந்த ஸ்தலத்து மகளிர்களை பாடுற பொழுது அவர்கள் சிறு பிள்ளைகளாக விளையாடுகிறார்கள் அப்படின்னு அந்த ஸ்தலத்து சிறு பிள்ளைகள் விளையாட்டை பின் 2 வரியில தல வர்ணனையா வச்சிருக்கிறார். மாழை ஒண்கண் வளைக்கை நுழைச்சியர், நுழைச்சியர் நெய்தல் நிலத்து மகளிருக்கு பேர். நுழையர் நுழைச்சியர். இப்ப நாம செம்படவர்னு சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி வளையர் வளைச்சியர் நுழையர் நுழைச்சியர் அப்படின்லாம் அவங்களுக்கு பேர். நுழைச்சியர் வளைக்கை நுழைச்சியர், வளையணிந்த கையினை உடைய நுழைச்சியர். ஒண்கண் மாழை ஒண்கண் வளைக்கை நுழைச்சியர் வன்பூன் தாழை வெண்மடல் கொய்து, வன்பூன் தாழை வெண்மடல் கொய்து, தாழையினுடைய மடலை கொய்து கொண்டு வந்து விளையாடுகிறார்கள். ஆடு சாய்க்காடு, ஆடுதல் என்பது விளையாடுதல் என்ற பொருள்ல வந்து, அவன் எப்படி பாம்பினை விளையாட்டு காட்டுகிறானோ இதை போல இவர்கள் தாழை மடல்களை கொண்டு வந்து வைத்து கொண்டு விளையாடுகிறார்கள் என்று இறைவனுடைய வர்ணனையும் ஸ்தலத்தினுடைய வர்ணனையும் இந்த பாட்டிலையும் ஒரு சேர செல்லுகிற மாதிரி இருக்கிறது. மாழை என்பதை வளைக்கையில சேர்த்துக்கும். ஒண்கண் மாழை வளைக்கை அப்படின்னு சொல்லி. துங்கவானவர் சூழ்கடல் தாங்கடை போதில் அங்கொர் நீழல் அளித்த எம்மான் உரை கோயில். வங்கம் அங்கு ஒளிர் இப்பியும் முத்தும் மணியும் சங்கும் வாரி தடங்கடல் உந்து சாய்க்காடே. எம்மான் உரை கோயில், எம்மான் எமது பெரியோன் அப்படின்னு அர்த்தம். எம்மான் பெம்மான் இதெல்லாம் ஒரே மாதிரியான வர்றதுதான். மான் என்பதுக்கு பெரியவன் அர்த்தம். எம்மான் எமக்கு தலைவனாகிய பெரியோன் அப்படின்னு அர்த்தம். எம்மான் உரை கோயில் நீழல் அளித்த, நீழல் என்பது இந்த இடத்துல பாதுகாப்பு என்ற பொருள் வரும். நீழல் அளித்த எம்மான் உரை கோயில், யாருக்கு எப்போ நீழல் அளித்தான் அப்படிங்கிறது முதல் வரியில சொல்லப்படுகிறது. தேவர்கள் எல்லாம் அமுதம் வேண்டி கடல் கடைய சென்றார்கள். நஞ்சு தோன்றியது, அதை ஆற்றாது வருந்தினார்கள். அப்பொழுது அவர்களுக்கு அவன் பாதுகாப்பு அளித்தான். எனவே இங்கே நீழல் என்பது பாதுகாப்பு என்ற பொருள் வருது. துங்கவானவர், துங்கம்னா உயர்ச்சின்னு அர்த்தம். ரொம்ப உயர்வுடைய வானவர்கள், இறைவனை நோக்க உயர்வுடையவர்கள் அல்ல, நம்மை நோக்க அவர்கள் உயர்வுடையவர்கள். நம்மை நோக்க உயர்வுடையவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தங்களை காத்து கொள்ளுகின்ற வலிமை இல்லை. அவர்களை காப்பதற்கும் இறைவனுடைய துணை தேவை. நம்மை விட உயர்ந்த தேவர்களை காப்பதற்கும் இறைவனுடைய துணை தேவை என்று சொன்னா, நம்மை காப்பதற்கு இறைவனுடைய துணை தேவை என்று சொல்ல வேண்டுமோ அப்படிங்கிறது கருத்து. ஆனால் அந்த துங்க என்ற அடைமொழி அந்த கருத்துல நிற்கிறது. துங்கவானவர் மிக உயர்வுடைய வானவர்கள் தான், ஆனாலும் அவர்களாலும் தங்களுக்கு வந்த துன்பத்தை காத்து கொள்ள முடியவில்லை. துங்கவானவர் தான் கடல் கடை போதில், துங்கவானவர் சூழ் கடல் தாம் கடை போதில், சூழ் கடராங்கடை போதில் இருக்குங்க. கடல் தாம் கடை போதில், அந்த ராவண்ணாவை ஒரு இல்லன்னாவும் ஒரு தாவண்ணாவுமா பிரிச்சுக்கணும். துங்கவானவர்
சூழ்கடல், கடலினை கடைகின்ற பொழுது, தாம் தாங்கள் என்று அர்த்தம் வச்சுக்கலாம், அப்படி இல்லாட்டா அதை அசையா கூட தள்ளிடலாம். சூழ்கடல் தாம் கடை போதில் அங்கு ஓர் நீழல் அளித்த எம்மான் உரை கோயில். இது சாய்க்காடு. சாய்க்காட்டுக்கு வங்கம், கப்பல், தண்ணீரில் செல்லுகின்ற கப்பல், படகு, இவைகளெல்லாம் வங்கம் என்ற பெயரால் சொல்லும். அங்கு ஒளிர் இப்பியும், இப்பி முத்துச்சிப்பி, மணியும் சங்கும் வாரி தடங்கடல் உந்து சாய்க்காடே. வங்கம் கடல்லே தோன்றுகின்ற பொருளாகிய முத்துச்சிப்பி, மணி, சங்கு இவற்றை வாரிக்கொண்டு கடலிலே காற்றினாலே உந்தப்பட்டு செல்கிறது. அப்படித்தானே? தண்ணீர்ல படகு போனா அவரும் பாடினார கொட்டமே கமழம் என்பதுல செல்ல உந்துக, செல்ல உந்துக சிந்தையாறுதழ அப்படின்னு படிச்சோம் இல்லையா? அதை போல அங்கு கடல் உந்து சாய்க்காடு. வங்கம் அங்கு ஒளிர் இப்பியும் முத்தும் மணியும் சங்கும் வாரி தடங்கடல் உந்து சாய்க்காடு. இந்த பாட்டில் ஒரு அழகு பார்க்கணும். கடல் படுகிற பொருள் நிறைய இருக்கு, அது கடல் தானே வாரி கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்கும். அதுல இவனுங்க போய் அமுதம் கடையலான்னு போனானுங்க. இவங்க சிரமப்பட்டு அமுதம் கடைஞ்சாங்க. அமுதம் கடைஞ்ச பொழுது நஞ்சு வந்தது. அப்ப இயற்கையா வர்றதை அனுபவிச்சு சுகமா இருக்கிறத விட்டுட்டு அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டு சிரமப்பட்டு துன்பத்தை வருவித்துக் கொள்ளுவானே அப்படிங்கிற கருத்துல இந்த முன்னால 2 வரியும் பின்னால 2 வரி வர்ணனையும் அமைஞ்சிருக்கிறத பார்த்துங்க. வங்கம் அங்கு ஒளிர் இப்பியும் முத்தும் மணியும் சங்கும் வாரி தடங்கடல் உந்து சாய்க்காடு. இதை பெற்று அனுபவிக்கலாம் இல்ல? அதை விட்டு அவங்க என்ன பண்ணாங்க? தாங்களே பார்க்கடலை கடைந்து அமுதம் உண்ண வேண்டும்னு ஆசைப்பட்டாங்க. நஞ்சு வந்தது. அதன் பிறகு அவர்கள் வருத்தப்பட்டார்கள். அவர்களுக்கும் அவன் பாதுகாப்பு கொடுத்தான் அப்படின்ட்டு அந்த முதல் 2 வரி வர்ணனையும் பின்னால் 2 வரி வர்ணனையும் இணைச்சு பார்க்கணும். இணைச்சு பார்ப்பதற்கு பல பாட்டுல இடம் இருக்கு. சில பாட்டுகள்ல இடம் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க, இருக்கும். அதை எப்படி இணைக்கிறதுன்னு நமக்கு இன்னும் சரியா புலப்படலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வர்ணனை அவ்வளவு சுலபமா சாமானியமான வர்ணனையாக அமையலை. ஏதோ ஒரு கருத்துல தான் அந்த வர்ணனை அமைஞ்சிருக்கு. அடுத்த பாட்டு. வேதனாவினர் வெண்பளிங்கின் குழைக்காதர் ஓத நஞ்சணி கண்டர் உகந்துரை கோயில் மாதர் வண்டு தன் காதல் வண்டாடிய புன்னை தாது கண்டு பொழில் மறைந்தூடு சாய்க்காடே. வேதனாவினர், இறைவன் எப்பொழுதும் வேதம் சொல்லிக் கொண்டிருப்பார். வெண் பளிங்கின் குழைக்காதர், பளிங்கினால ஆகிய குழை அணிந்த காதினை உடையவர். ஓத நஞ்சணி கண்டர், ஓதம் என்பது கடல் அர்த்தம். கடலில் தோன்றிய நஞ்சத்தினை அணிந்த கண்டத்தை உடையவன். ஓத நஞ்சணி கண்டர் உகந்துரை கோயில். ஒரு மகிழ்ச்சியா தங்கி இருக்கிறார், வேதம் பாடிக்கொண்டிருக்கிறார், நல்ல காதிலே குழை அணிந்து கொண்டு அலங்காரமா வீற்றிருக்கிறார். தேவர்களை காத்ததுக்கு அடையாளமான நஞ்சு கரையோடு கழுத்து விளங்குகிறது. அப்படி இறைவன் வீற்றிருக்கின்றார். அந்த ஸ்தலத்துல ஒரு வேடிக்கையான விளையாட்டு ஒன்று நடக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு வண்டு தன் துணையோடு வாழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு சமயத்துல அந்த ஆண் வண்டு எங்கேயோ அப்படி பறந்து போச்சு. பறந்து போய் ஒரு புன்னை மலர்ல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அதில் அப்படியே ரீங்காரம் விட்டு சுத்திட்டு இருந்து எழுதி வந்து அந்த புன்னை மலருடைய தாதெல்லாம் அந்த ஆண் வண்டின் மேல ஒட்டி கொண்டு. அப்புறம் இது தான் பெண் வண்டை தேடிட்டு வந்து இது பார்த்தது, இது நம்ம வண்டு இல்லை, இது வேற வண்டு, இது எங்கேயோ போய் ஆடிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு வந்து அப்படின்னுட்டு கோபப்பட்டு கொண்டது அப்படின்னு சொல்லி ஒரு வர்ணனை பண்ணியிருக்கிறார். இது நெய்தல் நில பாட்டு. நெய்தல் நிலத்துல இரங்கல் உரிப்பொருள் வச்சுதான் பாடணும். மருத நிலத்துல தான் ஊடல் என்னும் உரிப்பொருள் உண்டு. ஊடல் என்ற உரிப்பொருள் இருக்குத, அது அன்பி பெருக்குவதற்கு உரியது. ஊடல்னா சண்டை இல்லை, கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள அன்பை பெருக்குவதற்கு உரியது. அதை இங்க கொண்டு வந்து வச்சு பாடியிருக்கிறார். நெய்தல் நிலத்து பாட்டா இருந்தாலும் மறுதலத்துக்குரிய உரிப்பொருளை வச்சு பாடியிருக்கிறார். கருப்பொருள்லாம் நெய்தல் நிலத்து கருப்பொருள். மாதர் வண்டு தன் காதல் வண்டு ஆடிய புன்னை தாது கண்டு.
தன்னால் அன்பு செய்யப்படுகின்ற வண்டு ஆடிய புன்னைத்தாது. ஆடிய என்பது மேலெல்லாம் பூசிக்கொண்ட புன்னைத்தாது. எப்படி பூசிக்கொண்டதுன்னா அந்த புன்னை மலர்ல போய் தங்கினதுனாலே பூசிக்கொண்டது. மாதர் வண்டு தன் காதல் வண்டாடிய புன்னைத்தாது கண்டு. அது முன்னால போறது கூட இதுக்கு பிடிக்கல. பொழில் மறைந்து. எது பொழில் மறைந்தது? மாதர் வண்டு. மாதர் வண்டு என்பது அழகிய வண்டுன்னு அர்த்தம். இந்த இடத்துல பெண் வண்டு என்று அர்த்தம் பண்ணணும். மாதர் வண்டு தன் காதல் வண்டாடிய புன்னைத்தாது கண்டு பொழில் மறைந்து ஊடு சாய்க்காடே. பொழில் மறந்து ஊடு சாய்க்காடு என்பதை ஊடி பொழில் மறையும் சாய்க்காடு அப்படி மாத்திக்கணும். அது பார்த்த உடனே கோபம் வந்துட்டுது. நம்ம விட்டுட்டு வேற எங்கேயோ போய் விளையாடிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு வந்திருக்குது அப்படின்றதுக்கு கோபம் வந்துட்டுது. கோபம் வந்துட்டதுனால அதன் கண்ணுதிரையும் கூட வருவதற்கு அதுக்கு விருப்பம் இல்லை. ஒரு பொழிலில் போய் மறைந்து கொண்டது அப்படின்னு பாடுறார். இது இந்த முன் வரியில இறைவன் மிக மகிழ்ச்சியாக அமர்ந்திருக்கிறான் அல்லவா, அந்த மகிழ்ச்சியை பாடின சுவாமிகள் பின்னால் இருக்கிற 2 வரியில அந்த மகிழ்ச்சியை மிகுவிப்பதற்கு காரணமாகிய ஊடற்பொருளை நெய்தல் நிலமாக இருந்தாலும் கூட அதில் வைத்து பாடியிருக்கிறார் என்று அறிய வேண்டும். அடுத்து இருக்கும் நீள்வரை பற்றி அடர்த்து அன்று எடுத்த அரக்கன் ஆகம் நெறித்து அருள் செய்தவன் கோயில். அரக்கன் ஆகம் நெறித்தவன் கோயில் இல்ல, நெறித்து அருள் செய்தவன் கோயில். அரக்கன் ஆகம், அரக்கன்கு ராவணன்கு எல்லாருக்கும் தெரியும். அவனுடைய மார்பு நெறியும்படியாய் அருள் செய்தவன் அப்படின்னா என்ன என்றா இறைவன் தண்டிப்பதும் அருள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இறைவன் தண்டிப்பதும் அருள். 5 தொழில் இருக்குதுல்ல, 5 தொழில துரோகமும் அருள் தான், அனுக்கிரகமும் அருள் தான். துரோகம் மறைத்தலாச்சு, அது எப்படி அருள் ஆகும் அப்படின்னா அந்த துரோகம் செய்யாவிட்டா உங்களுக்கு கண்ம அனுபவம் கிடைக்காது. கண்ம அனுபவம் இல்லைன்னு சொன்னா கண்மம் கழிவதற்கு வழி இல்லை. கண்மம் கழிவதற்கு வழி இல்லைன்னு சொன்னா ஆணவம் தேய்வதற்கு வழி இல்லை. ஆணவம் தேய்வதற்கு வழி இல்லைன்னு சொன்னா ஞானம் வருவதற்கு வழி இல்லை. ஆகையினால அவன் செய்கின்ற 5 தொழிலும் அருளே அப்படின்னு அர்த்தம். அதனால இறைவன் தண்டித்தால் அந்த தண்டனையும் ஒரு அருள் அப்படின்னு நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, வரலாறும் அப்படித்தான். காலினால் ஊன்றினா அவன் கீதம் பாட அவனுக்கு நாளும் வாழும் முதலியன அருள் செய்தான். ஆகையினால நெறித்து அருள் செய்தவன் கோயில். எந்த அரக்கனை? வரை பற்றி அடர்த்து அன்று எடுத்த அரக்கனை. அன்று முன்ன ஒரு காலத்துல வரையை பற்றி அடர்த்து எடுத்த அரக்கன். ஆனா மலையை எடுத்தா இவனுக்கு என்னையா அப்படின்னு கேட்டா, அவன் எந்த மலையாவது எடுத்தா எடுத்து போறான்னு இவன் பேசாம இருப்பான். இவன் இருந்த மலையை எடுத்தான். அதனால இருக்கும் நீள்வரை, இது சும்மா பொருள். இருக்கும் நீள்வரை, பெருமான் உமையம்மையோடு மகிழ்ந்திருக்கின்ற வரையை அவன் அடர்த்து எடுத்தான். ஆகையினால அவனை நெருக்க வேண்டியதாக ஆயிற்று. இருந்தாலும் அவன் வருந்தின பொழுது அவனுக்கு அருளும் செய்தான். இருக்கும் நீள்வரை பற்றி அடர்த்து அன்று எடுத்த அரக்கன் ஆகம் நெறித்து அருள் செய்தவன் கோயில். மறுக்குலாவிய மல்லிகை சண்பகம் வன் பூந்தரு குலாவிய தன்பொழில் நீடு சாய்க்காடே. பொழில்கள், நீண்ட பொழில்கள் மிக்கு விளங்குகின்ற சாய்க்காடு. அந்த பொழில்களில் என்ன இருக்குது? மல்லிகை இருக்கிறது, சண்பகம் இருக்கிறது, இன்னும் பூ மரங்கள் நிறைய இருக்கு. அதாவது கொடிப்பூ, கோட்டுப்பூ முதலிய எல்லா பூவும் சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன். மறு குலாவிய, மறு என்பது வாசனை, வாசனை பொருந்தி இருக்கின்ற மல்லிகை சண்பகம் வன் பூந்தரு குலாவிய, தரு என்பது மரம், தரு குலாவிய தன்பொழில் நீடு சாய்க்காடே. அதாவது குலாவுதல்னு சொன்னால் சில இடத்துல வளைதல்னு பொருள் வரும். எல்லா இடத்துலையும் வளைதல்னு பொருள் வைத்துக் கொள்ள முடியாது. நிறைந்து இருக்கின்ற, மிக்கு இருக்கின்ற அப்படிதான் அர்த்தம். இந்த இடத்துல குலாவுதல் என்பதுக்கு அப்படி, மறு குலாவிய என்பதுக்கு அப்படித்தான், தரு குலாவிய என்பதுக்கு அப்படித்தான். மாலினோடு அயன் காண்டற்கு அரியவர் வாய்ந்த வேலையார் விடம் உண்டவர் மேவிய கோயில். அரியவர் உண்டவர் மேவிய கோயில். என்ன அரியவர்? மாலுக்கும் அயனுக்கும் காண்டற்கு அரியவர். ஏன் காண்டற்கு அரியவராக ஆனார் அப்படின்னா, அவங்க 2 பேரும் ஆன்ம வர்க்கத்தினர். ஆன்ம போதத்தினாலே காண முற்பட்டார்கள். ஆகையினால காண முடியல. திருவருளாலே காண முற்பட்டிருந்தால் அவர்களால் கண்டிருக்க முடியும். நம்மால் காண முடியும் என்று ஆன்ம போதத்தினாலே காண முற்பட்டார்கள். ஆகையினால காண முடியவில்லை. மாலினோடு அயன் காண்டற்கு அரியவர்.
மாலாலும் அயனாலும் காண்பதற்கு அரியவராயிருப்பவர். வாய்ந்த வேலை ஆர் விடம் உண்டவர், கடலிலே பொருந்திய நஞ்சினை உண்டவர். அவர் மேவிய கோயில் சேலின் நேர்விழியார் மயிலால செருந்தி காலையே கனகம் மலர்கின்ற சாய்க்காடே. இங்கேயும் அந்த நிலத்து சிறுமியர்களுடைய விளையாட்டை பற்றி சொல்லுகிறார். சேலின் நேர்விழியார், சேல் போன்ற மீன் போன்ற, சேல் என்பது மீன். சேலின் நேர்விழியார் மயில் ஆல, மயிலை போல சப்தமிட. ஆளுதல் என்பது மயிலுக்கு அகவுதல். இந்த பெண்கள், சிறு பெண்கள் மயிலை போல சத்தமிட்டு விளையாடுகிறார்கள். சேலின் நேர் விழியார் மயில் ஆல. அங்க சோலைகள் நிறைந்திருக்கிறது இல்லையா, அந்த சோலையில செருந்தி என்ற ஒரு வகை, அது கனகம் பொன் போன்ற மலர்களை மலர்கிறது. அது எப்படின்னு கேட்டா, இவங்க மயில் போல சத்தம் போட்டு விளையாடினாங்க. அந்த விளையாட்டை பார்த்து ஆகான்னு சந்தோஷப்பட்டு பரிசு கொடுக்கணும் இல்லை, அதுக்காக பொன் போன்ற மலர்களை செருந்தி மலர்வதாக ஆயிற்று என்று சேலின் நேர்விழியார் மயில் ஆல செருந்தி காலையே கனகம் மலர்கின்ற. சிறியர் என்று அர்த்தம். கை என்ற சொல்லுக்கு சிறுமைன்னு ஒரு பொருள், வஞ்சகம் என்று ஒரு பொருள். கையர், இங்க வஞ்சகர். என்ன வஞ்சகர் அப்படின்னு கேட்டா, அவர்கள் ஏதோ ஒரு உயர்ந்த நெறிக்கு வழிகாட்டுவது போல காட்டுகிறார்களே தவிர அது உயர்ந்த நெறியாக இருப்பதில்லை. தாங்கள் கொல்லாவிரதம் உடையவர்கள் போல காட்டிக் கொள்கிறார்களே தவிர கொல்லாவிரதம் உடையவர்கள் அல்லர் அப்படிங்கிற விஷயத்தை வச்சுட்டு வஞ்சகர் என்று சொல்றார். ஊத்தை வாய்ச்சமன் கையர்கள் சாக்கியர்க்கு என்றும் ஆத்தமாக அறிவறியாதவன், அறிவதற்கு அரிதாயவன், அறிய இயலாதவன் அர்த்தம். அறிவு அரிதாயவன், அறிதற்கு அருமை உடையவன். அருமை என்று இங்கே முடியாது, இயலாமை என்று உணர்கிறது. எப்படி அறிதற்கு அரிதாயவன்? ஆப்தமாக. ஆப்தம் என்ற சொல்லு ஆத்தம் வரும். ஆப்தம் அப்படின்னா உண்மை உணர்த்துபவன் அர்த்தம். அவனுக்கு ஆப்தன்னு பேர். இப்போ நாம் எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், எனக்கு உண்மையாக எது நன்மை தருமோ அதை எனக்கு உள்ளன்போடு சொல்லுபவர் எவரோ அவரை ஆப்தர், அவர் தான் ஆப்த சிநேகிதர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சாஸ்திரத்தில் ஆகம பிரமாணம் ஒரு பிரமாணம் இருக்கு இல்லையா, அந்த பிரமாணத்துக்கு ஆப்த வாக்கியம் அப்படின்னு பேர். அப்படி ஆப்த வாக்கியமாக அவர்களுக்கு இவன் கிடைக்கவில்லை. நமக்கு கிடைச்சிருக்கிறான், நமக்கு ஆப்தன் சிவபெருமான், நமக்கு ஆப்தன். அவன் ஆப்த வாக்கியமாக வேதாகங்களை செய்து கொடுத்துக்கிறான். அது நமக்கு நன்மையை தெரியும். அதை போல அவர்கள் அருகன் என்று அது என்னன்னு சொல்லுகிறார்கள் அல்லவா, அவர்கள் யாரும் அவர்களுக்கு ஆப்த வாக்கியமாக நம்மை மேலே கொண்டு செல்கின்ற, நமக்கு நன்மையை செய்கின்ற வாக்கியங்களை செய்தவர்கள் அல்ல. அதனால ஆத்தமாக அறிவரிதாயவன் கோயில் ஆப்தமாக அப்படிங்கிற தொடர் நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ள வேணும். பிரமாணத்துல ஆப்த வாக்கியம்னு ஒன்று உண்டு. சைவத்துக்கு இறைவன் ஆப்தன், அவன் செய்த வேதாகமங்கள் ஆப்த வாக்கியம், அது ஆன்மாக்களுக்கு நன்மையை செய்யும். இதை போல ஒரு ஆப்த வாக்கியம் அவர்களுக்கு இல்லை. பௌத்தர்களுக்கு ஆகம பிரமாணமே கிடையாதுங்க. அவன் ஆகம பிரமாணத்தை ஒத்துக்க மாட்டான். அதே சமயத்தில் அவன் திரிபடகத்தை சொல்லுவான், எங்கள் வேத நூல் திரிபடகம் அப்படின்வான். ஒரு நூலை ஒன்று வச்சுட்டு இருக்கிறான், ஆகம பிரமாணம் இல்லைங்கிறான். அவன் என்ன செய்யறது? அதை போல இவனுங்க இருக்கானுங்க சமணர்கள். அவன் முன்னால் சமணர்களுக்கு இறைவன் ஒருத்தன் கிடையாது, எல்லாம் ஆன்மா வர்க்கம்தான். இங்கேருந்து முதல்ல ஒருத்தன் மேலே போனான், அவன் பொன்னையில் வட்டத்தில் இருக்கிறானா. அப்புறம் இங்கே கீழே இருக்கிறவன்லாம் அவனை பார்த்து என்ன வந்து பிரபஞ்சத்தை பற்றி கேட்டாங்களாம். அவன் பஞ்சாஸ்தமயம் அப்படின்னு ஒன்று சொன்னானா. பஞ்சாஸ்தமயம்ங்கிற வாக்கியத்தை வச்சுக்கிட்டு இவன் வந்து அங்காகமும் பூர்வாகமும் 2 ஆகமம் பண்ணினான். இதுதான் அவங்களுக்கு நூல். இதெல்லாம் ஆப்த வாக்கியம், ஆப்தன் வாய்மொழியாகிய நூல் என்று சொல்ல முடியாது. எனவே பௌத்தர்களுக்கு இருக்கின்ற திரிபிடகமும் சமணர்களுக்கு இருக்கின்ற அங்காகமும் பூர்வாகமும் என்ற ஆகமங்களும் ஆப்த வாக்கியம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு ஆப்தனாக ஒரு தலைவன் இல்லை. இந்த தலைவனை ஆப்தனாக அவர்கள் அறியவில்லை அப்படிங்கிறது நாம் நினைவு கொள்ள வேண்டும். எனவே அவர்களுக்கு ஆப்த வாக்கியம் இல்லை என்ற விஷயத்தை இங்கே சொல்லியிருக்கிறார். அதாவது சமணர்களையும் பௌத்தர்களையும் கண்டித்து பாடின பாட்டு ஒவ்வொரு பதிகத்திலும் இருக்குங்க. ஆனால் சில பதிகங்களில் தான் அந்த நுணுக்கம் வச்சிருப்பாங்க. இப்போ இங்கே வந்து அவர்களுக்கு ஆப்த வாக்கியம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறார். மற்ற இடங்கள்ல இப்படி சொல்லலை. அதனால் இதை போல வருகின்ற சில இடங்களை ரொம்ப குறிப்பாக நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும்.
ஆத்தமாக அறிவரிதாயவன் கோயில் வாய்த்த மாளிகை சூழ்தரு வன்புகார் மாடே பூத்த வாவிகள் சூழ்ந்து பொலிந்த சாய்க்காடே. வாய்த்த மாளிகை புகார் நகரத்துல, அந்த மாளிகைக்கும் பக்கத்துல வாவிகள். வாவின்னா நல்ல மலர் மலர்ந்திருக்கின்ற வாவினா நீர்நிலை, நல்ல மலர் மலர்ந்திருக்கின்ற வாவி. பூத்த வாவிகள் சூழ்ந்து பொலிந்த சாய்க்காடே. புகார் மாடு சாய்க்காடு, மாடுன்னா பக்கம், புகாரின் பக்கத்தில் உள்ள சாய்க்காடு. ஆகையினால் இந்த சாய்க்காடு என்ன ஸ்தலத்தை சொல்லுகிற பொழுது புகார் சாய்க்காடு என்று சொல்றது வழக்கம். ஏனையோர் புகழ்ந்தேத்திய எந்தை சாய்க்காட்டை. அப்ப இந்த சாய்க்காடு என்னும் ஸ்தலம் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் காலத்துக்கு முன்னேயும் இருந்திருக்கிறது. நம்ம வரலாற்றில் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் காலம் 7ஆம் நூற்றாண்டு. இந்த 7ஆம் நூற்றாண்டில் தமிழகத்திலே சிவத்தலங்களாக பல கோயில்கள் அறியப்பட்டிருக்கின்றன. அதுக்கு முன்னால் இருக்கிற இலக்கியங்களில் இந்த கோயில்களை பற்றிய செய்திகள்லாம் எதுவுமே இல்லைங்க. அதுக்கு முன்னால் இருக்கிற இலக்கியம் என்று சொன்னால் சங்க இலக்கியம் இருக்குது, அப்புறம் காப்பியம் இருக்குது, அப்புறம் 14 கணக்கு என்று சொல்லுகின்ற அறநூல்கள் இருக்கின்றன. அதெல்லாம் கோயில்களை பற்றியோ பூசை முறைகளை பற்றியோ சொல்ல எழுந்த நூல் இல்லை. ஆனால் காப்பியத்தில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இடம் உண்டு. அதில் புகார் நகரம் சிலப்பதிகாரத்திலும் பட்டினப்பாலை என்ற நூலிலும் இடம்பெற்றிருக்கிறது. அங்கே நிகழ்கின்ற திருவிழாக்கள், அங்கே இருக்கின்ற கோவில்கள், இவற்றை பற்றிய செய்தி காப்பிய காலத்தில் நம்மால் அறியப்படுகிறது. ஆகையினால திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் எனக்கு முன்னேயும் பலர் இந்த தலத்தை புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள் என்ற கருத்தில் ஏனையோர் புகழ்ந்தேத்திய எந்தை சாய்க்காட்டை என்று பாடுறார். இதை குறிப்பெழுதுறவங்க ஏனையோர் என்ற அந்த ஸ்தலத்திலே இதுக்கு முன்னே இருந்து வழிபட்டு பேறு பெற்றவர்கள் புகழ்ந்தேத்திய சாய்க்காடு. ஒரு எந்த ஸ்தலம்னு எடுத்துட்டாலும் அந்த முனிவர் பூசை பண்ணார், இந்த முனிவர் பூசை பண்ணார், இந்திரன் பூசை பண்ணான். இப்போ இது சாய்க்காடு இந்திரன் பூசை பண்ண இடம், அதனால அப்படி சொல்லுவாங்க. எனவே அந்த ஸ்தலத்திலே இதற்கு முன்னே வழிபட்டவர்களை குறித்து, வழிபட்டு பேறு பெற்றவர்களை குறித்து ஏனையோர் புகழ்ந்தேத்திய சாய்க்காடு என்று திருஞான சம்பந்தர் பாடினார் என்று சொல்லுகிறார். ஏனையோர் புகழ்ந்தேத்திய எந்தை சாய்க்காட்டை ஞான சம்பந்தன் காழியர்கோன் நவில் 10 ஊனமின்றி உரை செய்ய வல்லவர். ஊனம் இன்றி, ஊனம்னா குற்றம். என்ன குற்றம் என்றால் இந்த பாட்டை பாடுகிற பொழுது எழுத்துக்கள் சிலது உச்சரிக்கப்படாமல் விட்டு போகும், சொற்கள் சிலது மாறி உச்சரித்துடுவோம். இன்னும் கேட்டால் ஓசையும் கூட பண்ணும் கூட மாறி, அந்த குற்றமெல்லாம் இல்லாமல் சொல்லணும் என்பதற்காக ஊனம் இன்றி உரை செய்ய வல்லவர் தாம் போய் வான நாடு இனிதாழ்வர் இம்மாநிலத்தோரே. இம்மாநிலத்தோர் உரை செய்ய வல்லவர் போய் வான நாடு இனிதாழ்வர். வானநாடு என்பதுக்கு இந்த இடத்துல சொர்க்கம்னு அர்த்தம் வைத்துக் கொள்ளக்கூடாது. வானநாடு என்றால் சொர்க்கம் தான் அர்த்தம், தேவர்களுக்குரிய நாடு சொர்க்கம் அப்படின்னு தான் அர்த்தம். தேவார பதிகத்தை பாடுறதுனால சொர்க்கம்தான் கிடைக்கும் அப்படின்னா அது எடுத்துக்கொள்கிற வழக்கம் இல்லை. இது வழிபாடு, இது ஞான வழிபாடு. இந்த வழிபாட்டுக்கு பயன் ஒன்று பதமுத்தி, சாலோக சாமீப சாரோகம் இருக்கணும், இல்லாட்ட திருவடி பேரு கிடைக்கும். எனவே அதுதான் முக்கியம். எனவே வானநாடு இனிதாழ்வர் என்பதற்கு சாலோகம், சிவலோகத்திலே இருந்து அனுபவிப்பார்கள் என்றுதான் அர்த்தம் பண்ணுவோம். எந்த இடத்துல வந்தாலும் சரிங்க. பின்னால் ஒரு பாட்டில் படிக்க போகிறோம், அவர்கள்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்களா மாட்டாங்களான்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், அவங்க போகிற இடம் சொர்க்கம் அல்ல திருவடி அப்படின்னு பாட போகிறார். அதனால வானநாடு இனிதாழ்வர் என்பதற்கு சிவலோகத்திலே சென்று மகிழ்ந்திருப்பர் என்று அர்த்தம் பண்ணணும். சொர்க்கத்திலே சென்று மகிழ்ந்திருப்பர் என்பது அது சாதாரண விஷயம். அது திருஞான சம்பந்தருடைய பதிகத்துக்கு பயனாக சொல்றதுல திருஞான சம்பந்தர் பதிகத்துக்கு ஒரு பெருமை இல்லை. அதனால மாநிலத்தோர் ஊனமின்றி உரை செய்ய வல்லவர். உரை செய்ய வல்லவர்னு சொன்னதுனால ஊனமின்றி உரை செய்யறது கொஞ்சம் கஷ்டங்கிறது தான் தெரியுது. ஏதாவது ஒரு தப்பு வருங்க, அதாவது எழுத்து உச்சரிப்பு சரியாக உச்சரிச்சிடலாம், சொற்களை ஒன்று மாற்றி உச்சரிச்சுவோம், அதுவும் சரியாக வந்தாலும் கூட பண்ணு சரியாக வராது. ஏதோ ஊனமின்றி உரை செய்ய வல்லவர் தாம் போய் வான நாடு இனிதாள் வரியும் மாநிலத்தான். ஊனம் இன்றி என்பதுக்கு இன்னொரு பொருள் குறை அறிவின்றி அப்படின்னு. ஊனம் என்பது குறை அறிவு. ஊனக்கண் பாசம் உணராப்பதின்னு சொல்றோம்ல, பசுஞானம். இப்போ பசுஞானம் இன்றி
திருவருள் கிடைத்து திருவருள் ஞானத்தினாலே இதை பாட வேண்டும். அப்படி பாடினா அவர்களுக்கு இந்த கதி கிடைக்கும் என்ற அர்த்தம். எனவே ஊனம் என்ற சொல்லுக்கு குறை என்ற அர்த்தம். குறை என்பதை ஊனமின்றி உரை செய்ய வல்லதுதான் இந்த பதிகத்தை குறையின்றி சொல்லுவோம். இன்னொன்று, இப்போ குறை என்பது பதிகத்தின் மேலே வைக்கிறோம், குறையின்றி சொல்ல வேண்டும். ஊனமின்றி இவனுக்கு குறையின்றி, இவனுக்கு குறை என்ன? இவன் பசுஞானம் உடையவனாயிருக்கிறான், பசுத்துவம் உடையவனாயிருக்கிறான். பசுத்துவம் இவனுக்கு குறை. அந்த பசுத்துவம் போய் சிவத்துவம் வரணும். சிவத்துவம் வரணும்னா அவன் திருவருளிலே ஒன்ற வேணும். அப்படி திருவருளிலே ஒன்றி நின்று உரை செய்தால் அவர்கள் வானநாடு எரிதார்கள் என்றார். எனவே அந்த ஊனமின்றி உரை செய்ய அப்படிங்கிறத கொஞ்சம் அழுத்தமாக தெரிஞ்சுக்கணும். இந்த வகையில் இந்த பதிகம் 100